விஎஸ்என் அகாடமியின் நவம்பர் 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் 21வது கொஸ்டின். சென்னை ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் இந்தோனேசியாவைச் சேர்ந்த ஜேனிஸ் ஜென். இந்த போட்டியானது சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்றது. பிரான்சில் நடைபெற்ற பாரிஸ் மாஸ்டர்ஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் இத்தாலியைச் சேர்ந்த ஜானிக் சின்னர். அதாவது இந்த டென்னிஸ் போட்டியானது பாரிஸ் மாஸ்டர்ஸ் நகரத்தில் நடைபெறும் ஏடிபி தொடர் போட்டியாகும். ஏடிபினா அசோசியேஷன் ஆஃப் டென்னிஸ் ப்ரொஃபஷனல்ஸ். நெக்ஸ்ட், இந்தியாவின் 94வது ராம்சார் தளமாக சேர்க்கப்பட்டுள்ள ஏரி பீகார் மாநிலத்தில் உள்ள கோகாப்பில் ஏரி. அதாவது ராம்சார் மாநாட்டின் கீழ் சேர்க்கப்பட்ட சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஈரநிலங்களாகும். பிப்ரவரி 2, 1971 ஈரானின் ராம்சாரில் கையெழுத்திடப்பட்ட ஓர் ஒப்பந்தமாகும். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஈரநிலங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. நெக்ஸ்ட், உலக ஈரநிலங்கள் தினம் பிப்ரவரி 2 அனுசரிக்கப்படுகிறது. உலக அளவில் ராம்சார் தளங்களில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 3வது இடம். முதலிடம் பிரிட்டன், 2வது இடம் மெக்சிகோ. ஆசிய அளவில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. நெக்ஸ்ட், இந்தியாவின் முதல் உள்நாட்டு மின்சார ராணுவ வாகனம் பிரவைக் வீர். பெங்களூரில் உள்ள பிரவைக் டைனமிக்ஸ் நிறுவனம் இந்த வாகனத்தை தயாரிக்கிறது. இந்திய ராணுவம் பாலைவன போர் சூழ்நிலைகளில் ட்ரோன் எதிர்ப்பு திறன்களை சோதிக்க மேற்கொண்ட பயிற்சி வாயு சமன்வய் 2. இந்த பயிற்சியானது அக்டோபர் 28 மற்றும் 29 நடைபெற்றது. 2025ஆம் ஆண்டு கடல் மீன்வள கணக்கெடுப்புக்காக எந்த மொபைல் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? வியாஸ் நவ். இது மீன்பிடி துறை தொடர்பான தகவல்களை சேகரிப்பதற்கான ஒரு செயலி ஆகும். 5வது கடல் மீன்வள கணக்கெடுப்பில் இந்த செயலியானது பயன்படுத்தப்பட உள்ளது. நெக்ஸ்ட், 2025ஆம் ஆண்டில் நாட்டின் மிக அசுத்தமான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் மதுரை. 2வது இடம் லூதியா, 3வது இடம் சென்னை. அதாவது இந்த பட்டியலானது தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் அறிவிக்கப்பட்டுள்ளது. தூய்மை இந்தியா திட்டம் 2014 ஆகஸ்டில் தொடங்கப்பட்டது. மாதிரி இளைஞர் கிராம சபை கூட்டம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது? தில்லி.